குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? செல்லம் கொடுக்கறது, அதே மாதிரி அன்பு செலுத்துறது, ரெண்டும் ஒரு சாதாரண ஒரு காரியமாக, சாதாரண ஒரு சொல் மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டுமே வித்தியாசமானது. எப்படிங்கிறீங்களா? இப்போ அந்த குழந்தைய அன்பு கட்டி அணைத்தல், அரவணைத்தல், தன் வேலையை தானே செய்ய ஊக்குவித்தல், இதெல்லாம் அன்பு செலுத்துறதுல வரும். அதே மாதிரி கை காட்டுறதெல்லாம் வாங்கி தர்றது, சதா அவங்கள புகழ்ந்து பேசுறது, அவங்க தப்பு செஞ்சாலும் அதை ஆதரிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் செல்லம் கொடுக்கறதுல வரும். இந்த நிறைய பெற்றோர்களுக்கு இந்த செல்லம் கொடுக்கறதுக்கும் அன்பு செலுத்துறதுக்குள்ள வித்தியாசமே தெரியறதில்ல. குழந்தை உட்கார தெரிஞ்ச உடனே தட்டில் சாப்பாட்டை போட்டு சாப்பிட கொடுத்துடணும். அது தட்டில் சிந்தி செதறி அது தனக்கு வேண்டிய உணவை தானே சாப்பிட்றோம். ஆனால் நம்முடைய பாசக்கார பெற்றோர் வளர்ந்த குழந்தைக்கும் ஊட்டிக்கிட்டு தெரிகிறாங்க. அதே மாதிரி நடக்க தெரிந்த குழந்தைய நடக்க விட்டுடணும். ஆனால் நம்முடைய அப்பாக்கள் வளர்ந்த குழந்தைய கூட தோளில் தூக்கிட்டு கடை வீதியில் கோயிலில் திரிகிறாங்க. இதுக்கு பேர் அன்பா? தான் வேலையை தானே செய்ய விட்டுடணும். இதுதான் அந்த குழந்தைய சரியாக வளர்க்குற ஒரு முறை. அடுத்து அதே மாதிரி பார்க்கும்போது சின்ன குழந்தையாக இருக்கும்போது தத்தி தத்தி நடக்கும்போதே அந்த குழந்தை என்ன செய்யும்? ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ விளக்கமாக எடுத்து வீட்டை எடுத்து கூட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன செய்கிறோம்? பெண் குழந்தையாக இருந்தால் நீ இப்போ செய்ய வேண்டாம், அப்புறமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி தடுத்துடுறோம். ஆண் குழந்தையாக இருந்தால் நீ எப்பயுமே செய்ய வேண்டாம் அப்படி சொல்லி தடுத்துடுறோம். அதனால் இப்போ அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, எந்த குழந்தைக்கும் கூட்டுறது, சமைக்கிறது, துவைக்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் கூட தெரியறதில்ல. இதனால் இந்த வளரும் தலைமுறை என்ன ஆகிடுது? அவங்களுக்கு செய்யறதுக்கு வேலையே இல்லை. எல்லா வேலைக்கும் பெற்றோர்களே செஞ்சு கொடுத்துட்றாங்க. அப்போ எல்லா வேலைக்கும் இப்போ செய்கிறதுனால அவங்களுக்கு செய்யறதுக்கு வேலையே இல்லை. மத்தியானம் வரைக்கும் தூங்கிக்கிட்டு கேட்ஜெட்ஸோடு இருந்துக்கிட்டு ஒரு சாதாரணமாக வர்றாங்க. சின்ன சின்ன வேலை கூட, ஒரு கரண்ட்டில் இருக்கிற அந்த லைட்டை பல்பு மாற்றுறது, சின்ன சுவிட்ச் போர்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் வர்றது, இந்த மாதிரி ஒரு வேலை கூட அவங்களுக்கு செய்ய தெரியல. உடனே என்ன செய்கிறாங்க? கேட்ஜெட்ஸ் எடுத்து ஆப்பை தேடுறாங்க, இந்த மாதிரி செய்கிற ஆள் எங்கே இருக்காங்கன்னு. இந்த ஒரு நிலைமை இருந்தால் அது நல்லாவா இருக்குது? ஆகவே பெற்றோர்களே, இன்றைக்கி நம்ம குழந்தைகளை நல்லா வளர்க்கணுன்னா அடிப்படை வேலைகளை சொல்லித்தரணும். எல்லாமே அவங்களுக்கு சொல்லி தரணும். அவங்க செய்கிறாங்க இல்லை வேறு விஷயம், ஆனால் தெரிஞ்சிருக்கணும். இப்படி செஞ்சாதான் நம்முடைய குழந்தை பிற்காலத்தில் தனி மனிதனாக நல்ல விதமாக வளர முடியும்.